வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி தான் சைக்கிளத்தான் நடக்க போகுது. நான் ஒரு 4:15 போல் ஏஞ்சிட்டேன். ஏன்னா 5:15க்கு அசம்பிளி டைம்னு சொல்லியிருந்தாங்க. 5:30க்கு ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளோட மேப்பு. 50 கிலோமீட்டரு. ஒரு 100 பேர்கிட்ட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 50 கிலோமீட்டர் கேட்டகரியில் 100 கிலோமீட்டர் கேட்டகரி வந்து எங்களுக்கு ஒரு 1 ஹவரோ 1/2 hour பிஃபோரே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் ஒரு 5:30க்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டோம். எல்லாம் ஸ்டார்டிங் லைன்லேருந்து எல்லாம் பிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தேன், நம்மளால் இது ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு. ஏற்கனவே இடுப்பு வலி வேறு இருந்துச்சு. அதனால் நம்ம பேஸ்லேயே நம்ம போகலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படின்னுச்சு. நம்ம கூட வந்து நம்ம முன்னாடி போகிறாரு பாருங்க, பச்சை கலர் சட்டை, அவர் பிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே பேஸ்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது ஒரு ரேஸ் கிடையாது, இது நம்ம சைக்கிளிங் என்ஜாய் பண்ணி போகிறதுக்கான ஒரு ஈவெண்ட் இது. அதனால் ஃபுல்லாக நம்ம பேஸில் போவோம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியே போயிட்டேன். இது உள்ளே போக போக ஊட்டி மாதிரி இருக்குது பார்க்க. ஏன்னா ஊட்டியில் எங்கேயா தெரியாமல் வந்துட்டேனான்ற மாதிரி நினச்சிட்டேன். அவ்வளோ பனிமூட்டம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும். ஓட்டுறதுக்கு இடம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு ½ பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டேன். அது வரைக்குமே ரொம்பலாம் அந்தளவு டயர்டாகவே இல்லை. அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ண சர்டிடியூட் ஆர்கனைசர்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒவ்வொரு டேர்ன்லேயும் சரி, ஒவ்வொரு கட்டிங்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் கைடு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே 8 ஸ்டேஷன் வேறு வச்சுருந்தாங்க. நமக்கு எதாவது ஃபஸ்ட் எய்ட்னாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு. நான் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோடய பாட்டில் மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். அங்கே ஒரு லெஜெண்டை பார்த்தேன் நான். பார்த்தீங்களா, அது என்ன சைக்கிள்னு தெரியுதா? நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்னடா இது, நம்ம 21 கீர் வச்சுருக்க சைக்கிள் வச்சுட்டு முடியுமான்னு நினச்சோம். அவர் என்னடானா இந்த லெஜெண்டரி சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வராருன்னு பார்த்தேன். அங்கே நானும் முடிக்கலன்னு நினச்சிட்டு, போகிறீங்களா ப்ரோ, உங்கள் கூட வரவான்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, நான் ஏற்கனவே ½ பாயிண்ட் முடிச்சிட்டேன், திருப்பி மீதி போகிறதான் பாக்கின்ட்டு 2 5 ஸ்டார் எடுத்து போட்டுக்கிட்டு நானும் திருப்பி கிளம்பிட்டேன். இது ஆன் த வே டோல்கேட் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் பாக்கி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம நண்பரை மீட் பண்ணியாச்சு. அவரை மீட் பண்ணிட்டு அவர் கூட ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு, அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, நீங்கள் அருமையான சாப்பாடு பொங்கல் அதையும் சாப்பிட்டுட்டேன். என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். நம்ம தான். டாட்டா, see you in the next video.